ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பக்கத்தில் இருக்க மார்க்கெட், அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டு, அது வந்து வண்டியில் போயிட்டு வர மாதிரி மார்க்கெட்டு. அது வந்து வண்டி இல்லைனால தான் நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு வருவேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, ஆனால் நம்ம வண்டியில் போயிட்டு வரலாம். அது பக்கத்தில் வந்து காலேஜ், பெரிய மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வர ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஸ்கின் கேர் இல்லை. இவங்க வந்து நான் ஆப்ரேஷன் பண்ண அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் காமிக்கணும். பெரியவன் வந்து வரலன்னு சொல்லிட்டான். நான் எனக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. கிளம்பிட்டேன். இப்போ வந்துடுவான். வந்து பசங்களோ ஸ்கூலுக்கு 10 மணிக்கு கிளம்புவாங்க. நான் வீட்டிலேருந்து 9:30 மணிக்கு கிளம்புறேன். சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு செஞ்சுட்டு அவசரமாக சாப்பாடு காலிஃப்ளவர் குழம்பு கொஞ்சம் உப்புமா செஞ்சு பசங்களுக்கு காலையில் சாப்பிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் பீஸ் வண்டி. இந்த வண்டியில் போக முடியாது, ஏன்னா இதில் உட்காரது எங்கே நான் உட்காருது, இங்கே வந்து அவன் உட்காந்து ஓட்டுவான். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மேலே எப்படி உட்காந்துட்டு நான் எப்படி ஏதாவது வாங்கிட்டு வர முடியும்? அதனால் சரி, இந்த வண்டியில் போக முடியாதனால தான் வந்து சின்ன ஓரக்குத்திக்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது, அதை வாங்கி கொண்டு வர சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக வரணும். அவங்க பையனை ஸ்கூல்லேருந்து அவள் மறுபடியும் கூட்டிகிட்டு வரதுக்கு கிளம்புவா. அதனால் சீக்கிரமாக வர சொன்னேன். மாமியார் குளிச்சிட்ருக்காங்க, சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. வந்துட்டான். பசங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான், என்ன சாப்பிட்றீங்க எனக்கு கொடுக்காமன்னு சொல்லி. அவங்க வாங்க சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் வேண்டான்னு சொன்னால் சரி வா நம்ம சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க போட்டுட்டு கிளம்புவாங்க. மாமியார்கிட்டையும் சொல்லிட்டேன். இவன் வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தி வீடு அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அது நான் 2 வீடும் வீடியோவில் காமிச்சிருப்பேன். பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது இல்லையா, சின்ன ஓரக்குத்தி வீடு, அவங்க வீடு. யாரோ ஒரு பெரியவங்க வராங்க, இவங்க ஊர் பெரியவங்க. அதனால் நான் கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டேன். அவங்க போன அப்புறமா மறுபடியும் வந்து கிளம்பிட்டேன். வெளியில் வரும்போது இப்படி தான், நம்ம ஊர் எல்லைக்கு வரைக்கும் தான் இப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். துணி தலையில் ஃபுல்லாக வைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஸ்கூட்டியில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்லிட்டேன் முதல்லையே, பொறுமையாக வந்து ஓட்டி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் சரி, இல்லைன்னா நான் வந்து இறங்கி நடந்தே வருவேன், அப்புறமா நீ தான் தாத்தா கிட்ட திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நான் 10 எடுத்துகிட்டு போய் 20 கொண்டு வரேன் அப்படின்னா சரின்னு சிரிச்சுட்டு அப்புறமா கிளம்பிட்டேன். எங்கள் ஊர் கோயில் அம்மன் ருத்ராயணி சிவபெருமான் கோயில் இது. அந்த பக்கம் இருக்கிறது ருத்ராயணி அம்மன் கோயில். மாமனார் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிளம்பி ஆரம்பிச்சாச்சு. இங்கேருந்து இந்த பக்கம் போகும்போது பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது நான் நிறைய லைவ்லேயே காமிச்சிருப்பேன். இந்த ரோடு நேராக போனால் அப்படியே வந்து பஸ்ஸில் போகிற ரூட்டுங்க. இது வந்து சக்கிகோபாலுக்கு போகிற ரூட்டு. இந்த பக்கம் இப்படி கட் பண்ணி இப்படி ஊருக்குள்ளே போகணும். ஆக்சுவலாக வந்து இந்த பக்கமும் போயிட்டு போக முடியும். நேராக போனாலுமே நான் போக வேண்டிய மார்க்கெட்டுக்கு போக முடியும். ஆனால் நான் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி, அதனால் இதுக்குள்ளே போகிறது கொஞ்சம் தூரம் வந்து கம்மியாக வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ரோட் சைடில் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வழி ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணுற நிலந்தான் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், வழி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி விறகு எடுத்து வைக்கிறது அவங்க வீட்டு எதிரில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன அந்த என்ன ஓடை அந்த மாதிரி. இது வந்து மூங்கில் மரம். இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாருமே பெரிய பெரிய வீடு கட்டுவாங்க, மெத்த வீடு தான் கட்டுவாங்க. அதனால் வந்து பூசாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. நான் மெத்த வீடு கட்டுவாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. அதாவது நெல் பிடுங்கின உடனே எல்லோரும் வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க. இந்த பக்கம் தண்ணி போடுவாங்க. அந்த பக்கம் பெரிய குளம் இருக்குது, அதில் வந்து தண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரைட் சைடு ஃபுல்லாகவே ரோட் சைடில் எல்லோரும் அவங்கவுங்க நிலத்தில் வந்து இந்த பயிர் வைக்கிறதுலே இருப்பாங்க. இப்படியே தான் இருக்கும் வழி ஃபுல்லாகவே. கொஞ்சம் வீடு, மறுபடியும் வந்து கொஞ்சம் நிலம், அதில் வந்து பயிர் வச்சது அந்த மாதிரி தான். இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிலம், அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டு பக்கத்துலேயே நிலத்துல அப்படியே வந்து வீடு கட்டிப்பாங்க. நான் வந்து வண்டியில் போகும்போது இந்த வீடு எடுத்துகிட்டே வந்தேன். ஸ்கூட்டின்றதுனால நான் முதலே சொல்லிட்டேன், பொறுமையாக கூட்டிகிட்டு போகலன்னா நான் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், அப்புறமா நீ தான் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து நான் இல்லை சித்தி, நான் பொறுமையாக தான் கூப்பிட்டு போகிறேன், பாருங்கள் பத்தியை வந்து மீறலை அப்படின்னு சொன்னால். அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு பொறுமையாகவே கூப்பிட்டு போனால். அதனால் அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் இந்த மாதிரி ரோட் சைடில் ஃபுல்லாகவே வெறும் வந்து இந்த மாதிரி நெல்லுங்க, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, இந்த மாதிரி பயிரெல்லாம் வச்சுருப்பாங்க. ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் இது வரைக்குமே வந்து ஊருக்குள்ளே இருக்கிற ஆளுங்க, தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு வடை கடை இருக்குதுன்னு சொல்லி நான் அடிக்கடி வீடியோஸில் சொல்லுவேன் இல்லையா, பசங்க வந்து ஈவினிங் டைமில் வடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லி. அவங்க வீடுமே இங்கே தான் இருக்குது. இங்கே இன்னொரு குளம் பாருங்கள், ஒரு ஊருக்கு ஒரு 5-6 குளம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் அதே மாதிரி தான் வாழைத்தோப்பு, அந்த பக்கம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கடை, மறுபடியும் வந்து குளம், அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அதனால் எங்கள் வீட்டு
வீட்டு எதிரில் வந்து ஒரு பெரிய குளம் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் எங்கள் ஊரோடவே குளம். அது வந்து சுத்தம் பண்ணுறதுனால நான் அதை வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக க்ளீனாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து வீட்டிலேருந்து போக மாட்டேன். அதனால் பசங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்து அனுப்புகிறேன். அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான். பெரியவங்கிட்ட கொடுத்தா 2 பேரும் ஒன்றா போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். எவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஒரு சைடு க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு வாரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சு. அது கொஞ்சம் ஆன அப்புறமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கல. இங்கேருந்து வந்து வந்தாச்சு. இதுக்கு மேலே இந்த பக்கம் வந்து ரோட் சைடில் வந்து சின்ன சின்னதாக கடை அங்கங்கே இருக்கும். மறுபடியும் வந்து மூங்கில் தோட்டம், அதுக்கப்புறம் வாழைத்தோட்டம், இது வந்து முள்ளங்கி இங்கே சைடில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் முள்ளங்கி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நிலம் அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே விவசாயம் தான் இருக்குங்க. விவசாயம் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒடிஷாவில் வந்து ஃபுல்லாகவே கிராமம் அப்படின்றதுனால எல்லாமே வந்து விவசாயம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு வந்து அவங்க லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். விவசாயம் தெரியாமல் ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு 2-3 அண்ணா தம்பி இருக்காங்க அப்படின்னா, ஒரு அண்ணா விவசாயம் பார்த்துக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து வெளியில் வந்து வேலை செய்வாங்க. ஏன்னா ஒருத்தர் செய்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் இல்லையா? மற்ற எல்லாருமே வந்து செய்யணும், எல்லாருமே சாப்பிடணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா விலைவாசி மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து ரேட்டு நம்ம எப்படி எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான். அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து சேம் ப்ரைஸ் தான். ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வந்து எந்தெந்த சீசனில் அந்தந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். மற்றபடி எதுவுமே வந்து நமக்கு ஒரு டாக்டர் ஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு மெடிசன் வாங்கணுனாலும் சரி, ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னாலுமே சரி, எல்லாமே ரேட் வந்து அதே அதிகமாக தான் இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்தப்போ ஊரில் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். கல்யாணம் சென்னையில் பண்ணிட்டதுனால ரிசப்ஷன் மாதிரி. அப்போ வரும்போது இந்த ரோடு வந்து ஃபுல்லாக மண் ரோடுங்க. ஒரு சின்ன வழி மாதிரி தான் இருக்கும். 2 பேர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து இப்போ இந்த 10-11 வருஷத்தில் தார் போட்டு அந்த ரோடுமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து ரோடு ரொம்ப வந்து டேமேஜாக இருக்கும். அதனால தான் எனக்கு வந்து வண்டியில் வரவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்கனால நான் மறுபடியும் தலையில் துணியை நீளமாக இறக்கிட்டு ஃபோனை கையில் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் ஒரு ஓடையில் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு குளம், பெரிய குளம் ஒன்று இந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில். அதையுமே வந்து தூர்வாரி சுத்தம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஊர்லேயும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் நல்ல காலையில் குளிரும் சேர்த்த வெயில் நல்லா குளிருது. ஒரு பக்கம் அப்படியே வெயிலும் இருக்குது. அப்படியே வந்து இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் வந்துக்கிட்டே இருந்தால் இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் எடுத்தால் நாங்கள் போக வேண்டிய மார்க்கெட்டு, ரைட் எடுத்தோம்னா நான் பசங்க வந்து காய்கறிலாம் வாங்குவாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிற வழி. ஆக்சுவலாக இது வந்து சுற்றி வருது. அது வந்து பசங்க வீட்டிலேருந்து நேராக வந்து ரைட் சைடு இருந்தாங்கன்னா அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நேராக போகிறது ஒரு ரூட்டு. நேராக போய்ட்டு ரைட் சைடு எடுத்தோம்னா எங்கள் ஊருக்கு போகலாம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூல்லாம் வந்திருக்கும். ரொம்ப கொஞ்சம் தூரமாக வந்து அப்புறமா இங்கே வந்து நிறைய வந்து வீடுங்க, மறுபடியும் வந்து கடைங்க, அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு மறுபடியும் நிப்பாட்டினேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிடும் வீடியோ. இது இவ்வளோ பெருசாகிடுச்சு. அதுங்க எல்லாமே வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். எல்லா கடைங்க தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து கடை வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்கள் வந்து சின்ன சின்னதாக குட்டி கடையாக இந்த மாதிரி. இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து இங்கேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா காலேஜும் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ பசங்க படிக்கிறாங்களோ எல்லோரும் இங்கே பக்கத்தில் இருக்க காலேஜுக்கு இங்கே தான் வருவாங்க. எங்கள் ஓரக்குத்தி பசங்க, எங்கள் நாத்தனார் பசங்க எல்லாமே இங்கே தான் படிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் பிரிட்ஜு ஒன்று கட்டுறாங்க அப்படின்றதுனால இப்படி வந்து கீழே இறங்கி இந்த பக்கம் சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. இது வந்து வழியில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சுங்க. இங்கே அந்த மரத்தையே வந்து பிடுங்கி எடுத்துட்டாங்க பிரிட்ஜ் கட்டுறதுக்காக. அவ்வளோ பெரிய மரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஜேசிபி எல்லாம் வச்சு வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலம் எல்லாமே வந்து விவசாய நிலம் தான். எல்லாமே பயிர் வைப்பாங்க இங்கெல்லாம். அப்படியே வந்து விவசாயம் முடிஞ்ச உடனே இப்போ வந்து இதில் பச்சை பயிறு, உளுந்து இதெல்லாம் போடுவாங்க. ஒரு மழை வந்தால் அதை வந்து கொஞ்சம் ஏர் ஓட்டி போடுவாங்க. இல்லைனா வந்து அப்படியே ஏர் ஓட்டிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் பாய்ச்சி போடுவாங்க. இங்கே வந்து கடையெல்லாம் அப்படி தான் நிறைய வந்து ரோட் சைடில் கடைகள்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒடிஷாவில் வந்து வியாழக்கிழமை, திங்கக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால இன்றைக்கெல்லாம் பார்த்தா நிறைய கடை போட்டிருக்காங்க. மீன் கடை. அதுக்கப்புறம் இது வந்து காலேஜ் பக்கத்தில் இருக்க கடைங்க. எல்லாம் இந்த மாதிரி கடைங்க தான் இருக்கும் ஒடிஷாவில் மோஸ்ட்லி. குட்டி குட்டியாக இது வந்து காலேஜுங்க.
இதுதான் வந்து காலேஜில் வந்து இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷனாக, அதனால் வந்து எல்லாம் கோலமெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. இங்கேருந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகுனா மார்க்கெட் வந்துடும். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஊர் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட் வந்து நிறைய கடையெல்லாம் காமிச்சிருக்கேன். கரெக்டாக எங்கள் ஊர் மார்க்கெட் பேர் என்னன்னு சொல்லி யாராச்சும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே ஒடியால் தான் எழுதியிருக்கோம். மோஸ்ட்லி ஒரு இடத்துல இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு. பார்க்கலாம் யார் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடு, இந்த வீடு எவ்வளோ நீளங்க, ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து வாடகைன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. யாரோ வந்துட்டாங்க போல், போர்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நெல் பயிர் அடிச்சுட்டு அந்த இடம்லாம் வந்து மறுபடியும் தண்ணி போட்டு ஏர் ஓட்டி விடுவாங்க. ஏர் ஓட்டி விட்டாங்கன்னா மறுபடியும் வந்து நெல் போட ஆரம்பிச்சிருவாங்க. ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா செடியெல்லாம் வந்து நிறைய வந்து இங்கே வந்து விளைச்சல் பண்ணுவாங்க. எல்லா டைம்லேயும் வந்து இங்கே வந்தாக்கா கண்டிப்பாக வந்து புதினா கிடைக்கும். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்தப்போ இப்போ பஜாருக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கு மேலே வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டின மாதிரி கட்டியிருப்பாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒடிஷாவில் சிட்டி மாதிரி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம் கிராமத்துலேருந்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல தான் வீடு வந்து ஃபுல்லாக ஒட்டி கட்டியிருப்பாங்க. இடம் கம்மியாக இருக்கனால அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் தூரம் வந்த அப்புறமா இங்கே இதுக்கு மேலே எல்லா வீடும் ஒட்டி கட்டியிருப்பாங்க. ஒரு பஜார் மார்க்கெட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். இது வந்து ராம் சீதா லக்ஷ்மண மந்திரம் கோயில். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே இப்படி மறுபடியும் இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம். 11 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. நான் வந்து ஒடிஷாவுக்கு 11 வருஷம் ஆச்சு. அடிக்கடி வரதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். 11 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த ரோடெல்லாம் பெருசாகிடும் போல். எங்கள் ஊர் ரோடெல்லாம் கூட பெருசாகிடும் போல். பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப வந்து குட்டியாக இருந்தது இந்த ரோடெலாம் நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது. இங்கே இருக்கிற ரோடு வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க. ஒரு 10-15 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டாண்டு வரைக்கும் அந்த ரோடு வந்து பெருசாகி வரதுக்கு. ஏன்னா நடுவில் வந்து ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் பஸ்ஸில் வரும்போது நான் காமிச்சிருப்பேன். பஸ்லேயே வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் வீடுங்கள்லாம். அவ்வளோ வந்து வாசப்படி ரோடோடு சேர்த்து கட்டின மாதிரி கட்டியிருப்பாங்க. அதனால் எல்லாம் பெருசு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைலாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ரோடு வீடு பக்கத்தில் கட்டிருக்க மாதிரி ரோடு வந்து கவர்மெண்ட் தான் இல்லை இவங்களே கட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியும் அந்த இடம்லாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பக்கத்துலேயே எல்லாருக்கும் வீடு இருக்கும். இங்கேயுமே ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தை வந்து வெட்டிட்டாங்க போல். பக்கத்துலலாம் நிறைய பெரிய மரமெல்லாம் இருக்கும். அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு அங்கங்கே ஃப்ளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே இங்கே இருக்கிற வீட்டில் வந்து எல்லாமே வாடகை வீடு கூட ஒன்று கிடைக்குங்க. இங்கே இது கூட டூலெட் போர்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். வாடகைலாம் இங்கே கிடைக்கும். கொஞ்சம் மார்க்கெட் தான், சிட்டி மாதிரி தான். நான் ரொம்ப சிட்டியும் கிடையாது. கடையெல்லாம் இப்போ நமக்கு ஒரு ஃபர்னிச்சரோ இல்லைனா வந்து எங்கள் வீட்டுக்கு இப்போ வாங்கியிருக்கோம் இல்லைங்களா ஃபர்னிச்சர்லாம், அதெல்லாமே வந்து இங்கே பஜார் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். ஃபர்னிச்சருக்கு ஒரு கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் இங்கே இந்த மார்க்கெட்டில். நகை கடையெல்லாம் குட்டியாக தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பாத்திர கடையும் காமிக்கிறேன். எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கும். ஆனால் பொருட்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே. இது வந்து சிட்டி வந்தாச்சுங்க. வீட்டுக்குள்ளேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் இதுதான். ஹாஸ்பிட்டல் வரணுனாலும் எல்லா பொருட்களும் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. வண்டியில் வரணும் ஈஸியாக இருக்கும். நான் பஸ் வந்து கிடையாது. பஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்றதுனால, அதாவது பஸ் ரூட் வந்து கொஞ்சம் தூரமாக போகணும் மார்க்கெட்டு. இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட். இது பாருங்கள் வீடு எவ்வளோ பக்கத்தில் கட்டியிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும். அதோட வந்து எல்லாருமே கொஞ்சம் மேலே ஏன் கட்டியிருக்காங்கன்னா ஆறு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு வேளை ஆறு உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்துட்டால் கொஞ்சம் ஆறு பக்கத்தில் இருக்கிற வீடெலாம் அப்படி தானே காட்டணும். அதனால் கொஞ்சம் தூரம் மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க. கூட ரொம்ப ஏற்றல, ஓரளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேருந்து எங்கள் மாமனாரோட தங்கச்சி ஒருத்தவங்க அடுப்பு போட்டிருப்பாங்க. வீடியோ கூட போட்டிருப்பேன் ரீசெண்ட் டைமில். பழைய வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அவங்க வீடு வந்து இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு வந்து இங்கேருந்து ரைட் சைடு வந்து போகணும். ஆக்சுவலாக பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், விடவே மாட்டாங்க. நான் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கட்டாச்சு. இதுதான் பஜார் போகிற வழி. அந்த பக்கம் இருந்து ரைட் சைடு போனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் அவங்க வீடும் இருக்குது. அங்கே போனால் அவங்க விடவே மாட்டாங்க. இது வந்து ஆஞ்சநேயர் கோவில், ராம் சீதா மந்திர். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல். இதுக்கு ஆப்போசிட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கேயும் வந்து அந்த சுகாதார நிலையம் மாதிரி. இதுதான் நகை கடை. இதெல்லாம் வந்து கடை இன்னும் ஓப்பன் பண்ணலை. இதெல்லாம் குட்டியாக இருக்கிறதுலாம் நகை கடை. இந்த கடையில் தான் நான் என்னோடய நகையெல்லாம் விற்றேன். இங்கே வரும்போதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இது மாதிரி எல்லாமே வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்ன கடை. இங்கெல்லாம் கடைங்க இப்படி தான் இருக்கும். குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல். நான் வந்த ஹாஸ்பிட்டல் இந்த மெடிசன் ஸ்டோரில் போயிட்டு நான் வந்து டோக்கன் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறமா டாக்டர் வர இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க.
அதனால் வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டான். அவனுக்கு வந்து காசு கொடுத்தேன். போய் வண்டியில் எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக 50 ரூபாய்க்கு எண்ணெய் போட்டால் இந்த இடத்துக்கு 2 தடவை வந்து போகலாங்க. அவ்வளோ வந்து சரியாக இருக்குமா. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து மார்க்கெட். நான் வந்து 50 ரூபா கொடுத்து எண்ணெய் போட்டுற சொன்னேன். அவன் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே 100 ரூபா கொடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுடுவான்னு சொன்னேன். அவனும் வந்து கிளம்பிட்டான். சரி நான் சாப்பிட்டுட்டு வரேன் சித்தி, நீங்கள் எல்லாம் வாங்கிட்டுருங்க அப்படின்னு சொன்னால் நான் என்னை கடை பக்கமாக இறக்கி விட்டுட்டு அவன் அந்த பக்கம் கிளம்பிட்டான். நான் வந்து கடை பக்கம்லாம் சுற்றி எல்லாம் வாங்கினதெல்லாம் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணேன். இதுக்கு மேலே என்னென்னா பஜாரில் மட்டும் நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னென்னா, அக்கா வீட்டுக்காரோ இல்லை அதாவது எங்கள் அத்தை ஹஸ்பண்டோட அத்தை இருக்காங்களே அவங்க வீட்டுக்காரோ இல்லை அவங்க பசங்க யாரும் பார்க்காம இருக்கணும். அவங்க பார்த்தாங்க அவ்வளோதான், அப்புறமா வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா போனது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதோட ஹஸ்பண்டும் நானும் தான் மோஸ்ட்லி போயிட்டு வருவோம். இப்போ தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஈவினிங்குள்ளே யாராச்சும் ஃபோன் பண்ணி வளங்க வந்த ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நைஸாக பொறுமையாக வந்து இந்த பக்கம் கடையெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ வந்து 9:30 மணி தான் ஆயிருக்கு. 10 மணிக்கு டாக்டர் வருவாங்கனால சீக்கிரமாக வந்துட்டேன். இந்த கடைக்கு தான் நான் எப்போவுமே மோஸ்ட்லி வருவேன். பஜார் வந்தாலுமே இங்கே வந்து கேட்டால் அவங்க வந்து இல்லை, அவங்க வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் வீடியோ எடுத்தேன். அப்படியே வீடியோ எடுக்கல, அப்படியே என்னென்ன பொருள்லாம் வேணும்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து வெயிட் போட்டு கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து கேட்டுவிட்டேன், வீடியோ எடுத்துக்கிறேங்கன்னு. அவங்க சரின்னு சொன்னாங்க. இந்த கடையில் எல்லா பொருட்கள் வந்து இந்த மாதிரி அப்பளம், ஊறுகாய், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. மோஸ்ட்லி எல்லாமே இங்கே கிடைக்கும். பேக்கிங் பண்ணுற பொருட்கள், நம்ம வந்து கடை வைக்கிறவங்க யூஸ் பண்ணுற பொருள், இந்த தட்டு, உளுத்தம்பருப்பு, வத்தல், நூடுல்ஸ், அப்புறமா சவுமின், மசாலா ஐட்டம்ஸு, முந்திரி திராட்சை, கேழ்வரகு மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை, சேமியா, இதுக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். பேக்கிங் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டோன்னே அவங்க சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்படி கரெக்டாக எடுத்தேன். என்னென்னலாம் வேணும்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிகிட்டே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டுங்க. சண்டேவும் வெட்னஸ்டேவும் வந்தால் இந்த இடம் ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே சின்ன சின்னதாக கடையாக போட்டிருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஜனம் இல்லை. நான் வந்து இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோலாம் எடுத்துகிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி. சரி வேறு வழி இல்லை. மோஸ்ட்லி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் மார்க்கெட்லாம் காட்டுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், வெளியிலலாம் போயிட்டு வீடியோ போடுங்க, அப்போ தான் ஓடும், இல்லைனா உங்களுக்கு அதனால தான் ஓடல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதனால் நானும் எதுவும் பேசாமல் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. பொருட்கள்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் சுற்றி வந்து மார்க்கெட்டுங்க. இதுதான் இங்கே தான் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். 108 தேர் வந்து ஒடிஷாவில் ஒரே இடத்துல வந்து கூடி பூஜை பண்ணாங்கன்னு சொல்லி. அந்த இடம் இதுதான். அதுக்கப்புறம் பேக் பிடிச்சிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் கடைக்கு வந்துட்டேன். இங்கே வந்த உடனே இங்கே பாருங்கள், பப்பாளிக்காய் எங்கள் வீட்டில் எவ்வளோ பப்பாளிக்காய் இருக்குது, இங்கே எவ்வளோ ரேட்டு போட்டு விற்கிறாங்க. 1 கிலோ 40 ரூபாவாம், 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 1 25 ரூபா, கோஸ் வந்து 2 50 ரூபா. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் வந்து 1 30 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்ததை கீழே வச்சுட்டு பேக்கில் வச்சுருந்தேன். இவங்க வந்து தட்டு கொடுத்துட்டு என்ன எடுத்து போடணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இல்லைங்க நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டு அங்கே பில் போடும்போது அவங்க வந்து கேட்டாங்க, ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி. நான் வந்து சென்னை கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சரின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி மார்க்கெட் வரும்போது நல்லா ஒரு பொருட்கள் வாங்குறதுக்கு இங்கெல்லாம் வரும்போது பார்ப்பாங்களாம். இந்த அண்ணா வந்து அப்போதுலேருந்தே கடை வச்சுருக்காங்களாம். ரொம்ப வந்து பழைய கடையாக. இந்த கடை தான் வந்து குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு வச்சாங்களாம். அதுக்கப்புறம் நல்லா பெருசு பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஒரு பீடா கடை அந்த பக்கம் இருக்காமா ஹஸ்பண்ட் சொல்லுவார். அங்கே வந்து இதுவும் அவங்க கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போல்லாம் குட்டியாக இருக்கனால ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க எப்போ வந்தாலும். அப்புறம் பையன் வந்து யாருன்னு சொல்லி கேட்டாங்க. வந்து இவன் கூட எப்போவுமே வண்டியில் வரமாட்டேன். எங்கள் மாமனார் வந்து இவன் கூட வந்தால் திட்டுவாங்க, அவன் தள்ளி விட்டுருவான் வண்டியிலன்னு சொல்லி எங்கள் மாமனார் ஒரு முறை தள்ளி விட்டுட்டனால சின்னவங்க கூட வர சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு 3 பையன், பெரிய ஓரக்குத்திக்கு. பெரியவன் வந்து ஓகே வண்டி ஓட்டுவான். அவன் வந்து இப்போ வெளியில் ஆஃபீஸில் வேலை செய்கிறான் பேங்க்கில். நல்லா அவன் வீட்டில் இப்போ இல்லை. இவன் வந்து நடுப்பையன். சின்னவன் வந்து இன்னொருத்தர் இருக்கான், அவன் வண்டி கரெக்டாக ஓட்டுவான். இவன் வந்து கொஞ்சம் ஓவராக ஸ்டைல் பண்ணுறாரு, எங்கன்னா தள்ளி விட்டுருவான். எங்கள் மாமனார் ஒரு முறை தள்ளி விட்டுட்டானா, அதனால் அவர் கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் இவன் தான் வந்து உடனே வருவான்.
ஆனால் மோஸ்ட்லி வந்து இவன் கூட தான் நான் போயிட்டு வருவேன். ஏன்னா சின்னவனையே எப்போவுமே கூப்பிட்றதுனால இவன் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு ஒரு நாள் சொன்னான், ஆமாம் என்னெல்லாம் யாரும் கூப்பிட்றதில்ல, எப்போவுமே அவனை தான் தாத்தா வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டான். அதனால் வந்து எப்போவுமே ஹஸ்பண்டும் சரி நானும் சரி, ஹஸ்பண்ட் இப்போ வீட்டுக்கு வந்த டைமில் கூட அவன் தான் போய் எங்கேயாச்சும் ஏதாவது வாங்கணுன்னா அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறது. அப்படி வந்து அவரை விட்டுட்டு வரும்போதும் இவன் தான் போவான், கூட்டிகிட்டு வரும்போதும் இவங்ககிட்ட தான் சொல்லணும். அப்போ தான் வந்து ஒரே ஜாலி. ஏன்னா பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கனால நம்ம வந்து ஏதாவது செலவுக்கு காசு கொடுக்குறது, நல்லா வந்து பேசுகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் கூட எப்போவுமே வந்து ரொம்ப வந்து கூடவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் அவங்க படிக்கும் போதெல்லாம் சென்னையில் இருக்கும்போது மோஸ்ட்லி காசுலாம் கொடுப்பாரு அட்மிஷன் பண்ண எல்லா டைமுக்குமே. அதனால் ரொம்பவே வந்து கேர் பண்ணி பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் நம்ம பசங்க மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அந்த மனசு இருக்கான்னு தெரியல, அவங்க அப்பா அம்மாவுக்கு. நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், அவங்க பார்க்குறாங்க பார்க்கல, பேசுகிறாங்க பேசல, அதெல்லாம் நமக்கு வேணாம், பசங்க நம்ம பசங்க தானே, அதனால் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து காசு வெளியில் வந்தால் 100 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறது செலவுக்கு. அதே மாதிரி அடிக்கடி வந்து சித்தி 50 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்க அந்த மாதிரி ஒரு சில டைமில் கேட்பாங்க. ஒரு சில டைமில் காசு இல்லைன்னு சொன்னால் கம்முனாயிடுவாங்க. அந்த மாதிரி தான். பெரியவனும் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இப்போ தான் அவன் ஜாப்க்கு போயிட்டுருக்கான். அதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் தான் இருப்பான். அவனுமே அந்த மாதிரி தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் இதுவாக சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கோஸு பார்த்தேன், நல்லாவே இல்லை. அதனால் கோஸு வந்து வச்சுட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் 1 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, வெள்ளரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வாங்கினேன். எல்லாமே சேர்த்து 182 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். பீன்ஸ் வந்து கொஞ்சமாக வாங்கினேன். பீன்ஸ் மட்டும் 60 ரூபா சொன்னாங்க. மீதி காயெல்லாம் வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடு வந்து எங்கள் மாமனாருக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து ஆனால் எங்கள் மாமனாருக்கு வந்து என்னால் அவங்க கேட்குற மாதிரி செய்ய முடியாது. அடுப்பில் சுட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் என்னால் அடுப்பில் சுட்ட முடியாது. நான் வந்து கேஸ் சமைக்கிறதுனால வேக வச்சு கொடுத்துருவேன். பசங்களும் சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு வந்து வேக வச்சு கொடுத்தா பிடிக்கும், சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து செஞ்சுருவேன். ஹஸ்பண்டுக்குமே வந்து வேக வச்சு கொடுத்தா சாப்பிடுவார். எங்கள் மாமனார் தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவார், சுட்டு கொடுக்கணும்னு சொல்லி. அடுப்பு வந்து விறகு கம்மியாக இருக்கிறதுனால நான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பில் சமைக்கல, அதனால் கேஸில் சுட முடியாது. அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே வந்து கேட்டேன். இங்கே வந்து பசங்களுக்கு அந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் விற்பாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் தான் இது வந்து செருப்பு கடைங்க. இந்த பக்கம் கடையெல்லாம் இப்படி தாங்க இருக்கும், ரோட் சைடில் குட்டி குட்டியாக வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி நேராக வந்தால் வளையல் கடை, சாமி பொருட்கள் கடை அது எல்லாமே இருக்கும். இங்கே எல்லாமே வந்து அந்த தேர் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நடுவில் இருக்க கடையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே சுற்றி வந்து தேர் தான் வச்சுருப்பாங்க. இங்கே 108 தேர் வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மார்க்கெட் உள்ள இருக்கிற கடைங்க. இது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். சண்டேவும் வெட்னஸ்டேவும் வந்தால். இன்றைக்கி வந்து மார்க்கெட் இல்லை அப்படின்றதுனால இங்கே அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். அந்த கடைக்காரர் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு தண்ணி பிடிச்சிட்டு. இது வந்து பாத்திர கடை. இது இங்கே மேலே தான் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம். அந்த பக்கம் மேலே ஃப்ரிட்ஜும் டிவியும் இங்கே தான் வாங்கினோம். பீரோ வந்து வேறு இடத்துல வாங்கினோம். இப்போது ரீசெண்ட் டைமில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் சாமி பொருட்கள் கடைக்கு வந்துட்டு அவங்கக்கிட்டையும் வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். அவங்க வந்து வீடியோ எடுக்கணுமா, கடையெல்லாம் வெளியே எடுத்து வச்சப்போ எடுத்திங்கன்னா நல்லா தெரியும், இப்போ எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் பரவாயில்லைங்க அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டேன். இங்கே வந்து மோஸ்ட்லி ஹஸ்பண்டும் நானும் எப்போவுமே பஜார் வரும்போது அவரும் நானும் வரதுனால எல்லாருமே கேட்பாங்க, ஹஸ்பண்ட் எங்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் சென்னையில் இருக்கார், வந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அதாவது இந்த ஜாய் பழம்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அந்த ஜாதிக்காய் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதை வந்து வாங்கிட்டேன். நிறைய ரெமெடிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது நான் வீட்டில் நிறைய மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து 5 ரூபான்னு சொல்லி விற்பாங்க, ஆனால் ஒன்று வந்து 10 ரூபா ஒரு சில கடைகளில். இவங்க கடையில் கொஞ்சம் கம்மினால தான் இந்த கடையெல்லாம் தாண்டி அங்கே வந்தேன். ஏன்னா விளக்கேற்றுற திரி வந்து ஒரு பேக்கெட் 5 ரூபா அவங்க கடையில், இன்னொரு கடையில் வந்து 7 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. நான் 6 பேக்கெட் வாங்குறேன்னா அப்படியே வந்து வாங்கிப்பேன். அப்படி இங்கேருந்து வளையல் கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து இந்த கடையில் வந்து வளையல்லாம் எல்லாமே வந்து இங்கே பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் நிறைய இருக்கும். இந்த வளையல் கடையில் ஒரு பொருள் வாங்கினோம், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கேட்டேன். அவங்க வந்து அந்த கடையில் அந்த தாத்தா இல்லை, இது ஒரு பொண்ணு உட்காந்துட்டுச்சு, அதுக்கு எதுவுமே தெரியல. நான் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்னோன்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் குளிர்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன்.
அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து நிறைய பொருள் எல்லா பொருட்களும் விற்பாங்க. ஒரு வயசான தாத்தா மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் எல்லா பொருளும் வந்து கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு. இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலை. நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து ஒன்று கேட்டேன். சின்ன பேக்கெட்டில் 15 ரூபா போல் வரும். அது இருக்கான்னு கேட்டால் அதுக்கு தெரியலை என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வந்து காட்டுச்சு. எனக்கு வந்து ஸ்க்ரப்பர் வேண்டாம், ஃபேஸ் பேக் தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரு பேக்கெட்டு. அதை வாங்கினா ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். நிறைய வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு சில டைமில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுனால வேணும் போது வாங்கிக்கிறது. ஏன்னா வாங்கி வச்சா அப்புறம் டைம் போய்டும் இல்லையா? அதனால் குளிர்காலன்றதுனால அடிக்கடி கொஞ்சம் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைனா வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்துடுது. அதனால் சரின்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு தெரியலை. அங்கே ஒரு கவர் இருந்துச்சு. அந்த கவரில் வந்து அப்படி தான் இருக்கும் பாருன்னு சொன்னால் வந்து எடுத்து பார்த்துச்சு. ஏன்னா அப்போ எப்போவுமே வரும்போது அந்த தாத்தா இந்த மாதிரி தான் ஓரமாக ஏதாவது கட்டி வச்சுருப்பார் அந்த கவரில். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான பொருட்கள் இருக்கிற பொருள்லாம் அந்த கவரில் பாருன்னு சொன்னால் அந்த பொண்ணு எடுத்து காமிச்சிச்சு. ஆக்சுவலாக அதில் வந்து ஸ்க்ரப்பர் தான் இருந்தது, பேக் எதுவும் இல்லை. நான் வந்து வளையல் வீடியோ வந்து போட்டிருப்பேன் வீட்டு பக்கத்தில் பஜார்னு சொல்லி. அதில் வந்து இந்த கடையை காமிச்சிருப்பேன். அதில் அந்த தாத்தாவை நீங்கள் பார்க்கலாம். ரீசெண்ட் டைமில் அந்த வீடியோவை அப்லோட் கூட பண்ணியிருக்கேன். சாரீ கடை ஒடிஷாவில் வந்து மார்க்கெட் வீட்டு பக்கத்தில் வளையல் கடை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த கடையில் அந்த தாத்தா உட்காந்துருப்பார். அந்த காணும் அவங்கள. இந்த பொண்ணு தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் நானும் ஹஸ்பண்டும் இங்கே வரும்போதும் அந்த பொண்ணு இல்லை, அந்த தாத்தா தான் இருந்தாங்க. அன்றைக்கி நான் வாங்கலை. ஹஸ்பண்டும் நானும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டோம். இது ஸ்க்ரப்பர் கொடுத்துச்சு. நான் வந்து ஸ்க்ரப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் ஏதாவது வேணுமானா எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் இருக்குது, எனக்கு வந்து ஃபேஸ் பேக் தான் வேணும்னு கேட்டேன். அது இல்லைன்னு சொன்னோன்னே இது வந்து திருப்பி கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்னோ மட்டும் வாங்கினேன். அது வந்து பாடி லோஷன் மாதிரி வேலை பண்ணோம். அதுக்காக தான் முகத்துலேயும் கூட அப்ளை பண்ணுவாங்க. ஸ்னோனான்னு சொல்லி அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்களாம் ஃபேஸ்க்கு, அம்மா கூட சொல்லுவாங்க. அது வந்து இங்கே விற்பாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பாடி லோஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இல்லை. அதுக்கப்புறம் இந்த கடையில் சின்ன சின்ன பொருட்கள் பசங்களுக்கு வாங்கிட்டு பையன் வந்து அங்கே போய் பேக் அவங்க கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை நீ எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு நான் போனால் நானும் இங்கே நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து அதுக்குள்ளே இங்கே வந்து கடையில் ஏதாவது ஸ்வீட் வாங்கலாம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு மோட்டிச்சூர் லட்டு இருக்குது இங்கே. அது வந்து வாங்கிக்கலாம், பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நான் கடைக்கு வரும்போது 2 பேரும் வந்து நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யாரும் வரக்கூடாது அப்படின்னா அப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சொன்னதுனால நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா அழுவாங்க. அதனால் ஒன்று ஒன்று வாங்கிட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வண்டியில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரோட் சைடில் அந்த கடைகள்லாம் வந்து ஒன்று ஒன்று இப்போ தான் திறந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பஜாரில் தான் அடிக்கடி வந்து பூஜைகள் நடக்கிறது. ராமர் கதை நடக்கும், ஜெகநாதர் பூஜை நடக்கும். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே. அதனால் கொஞ்சம் பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடையெல்லாம் இங்கே இந்த ரோட் சைடில் ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஏடிஎம் அப்புறமா பேங்க்கு, பெரிய பெரிய ஷாப் எல்லாமே இங்கே இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல், அதாவது காலையில் டோக்கன் போட்டு போனீங்கன்னா அதே இடம் தான். இங்கே வந்தால் டாக்டர் இன்னுமே வரலன்னு சொன்னாங்க. இங்கே நான் வேறு சீக்கிரமாக போனோம், வண்டியை எடுத்துகிட்டு போனால் தான் அவள் வந்து அவங்க பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். மறுபடியும் கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரே நிமிஷம் தான் லைவ் ஓடி இருக்கும். அதுக்குள்ளே வந்து டாக்டர் வந்து வந்துட்டாங்க. நான் வந்து வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். டாக்டர் வந்து வந்த உடனே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே நான் வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஒரே நிமிஷம் தான் லைவ் பண்ணேன். அது கட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே தான் தெரியுதுங்களா, இங்கே வந்து என்னென்ன டாக்டர்ஸ்லாம் வராங்கன்னு. இது ஒரு டாக்டர். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து இன்னும் 2 போர்டு இருந்துச்சு, அந்த பக்கம் காமிச்சிருப்பேன். இந்த பக்கம் இன்னும் ஒரு 2 டாக்டர் இந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருந்தாங்க. டாக்டர் வந்தாங்கனால டாக்டர் கிளம்பினோடனே நான் வந்து டோக்கன் கொடுத்தாங்க. எனக்கு 2ஆம் நம்பர் டோக்கன். அதுக்கப்புறம் இதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான், அவன் வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் நானும் 2வது டோக்கன் வாங்கிட்டு கிளம்புனேன். ஆனால் பஜார் வந்தால் எதுவுமே சாப்பிடல, அப்படியே வந்துட்டேன். எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் பஜார்லாம் போனால் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு வா, பானிபூரி அது இதுன்னு சொல்லுவார். நானும் வந்து சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து மனசு வரல, பசங்களை கூட்டிகிட்டு வரலையே, நம்ம ஒண்டியாக எப்படி சாப்பிட்டுட்டு போகிறதுன்னு. அப்புறமா சரி வாங்கினாலும் பார்சல் வாங்கிட்டு போகலாம், அதோட வந்து லேட் ஆகிடும். அவள் வந்து எங்களோட வண்டி இல்லை. நான் வீட்டுக்கு போன உடனே அவள் உடனே வந்து அவங்க பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போவா. அதனால் சரி சீக்கிரமாக போய் வண்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு 11:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் இங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி எல்லாம் ஒரு வாழைத்தோட்டம் இருந்தது. டாக்டர் வந்து அதுக்குள்ளே ஒரு பேஷண்ட் ஒரு பையன் போயிருக்கான் உள்ள. அதனால் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்து அப்புறமா நான் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வண்டி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நான் வந்து பசங்க யார் கூப்பிட்டாலும் எங்கள் வண்டியில் வந்து எண்ணெய் போட்டுவிட்டு நாம் வந்து வச்சுருப்போம். அதனால் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து வண்டி விற்றதுலேருந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் மோஸ்ட்லி எப்போவுமே பஸ்லேயே போயிட்டு வருது. இது கொஞ்சம் பக்கத்துலேயும் இருக்கும். நம்ம 2 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்காது. ஆனால் அது வந்து பஸ்ஸு டைமுக்கு வரலைன்னா சுற்றிக்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் பரவாயில்ல, நேரம் சரியில்லைன்னா எல்லாம் அப்படி தானே அப்படின்னு நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு சரின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அந்த பையன் வெளியில் வந்தவொடனே நான் உள்ளே போனேன்.
ஆக்சுவலாக டோக்கன் போட்டவங்கலாம் நின்றுட்டு இருந்தாங்க. எப்போவுமே சார் ஈவினிங் தான் வருவாங்களாம். இன்றைக்கி தான் வந்து காலையில் வந்திருக்காங்களாம். ஈவினிங் ஏதோ வந்து மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபீஸ் வந்து ரூ. 250 வாங்கினாங்க. மெடிசன்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட்டு. எப்பவுமே ஸ்கின் கேர் ஆச்சு அதிகமாக தானே வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பொதுவாகவே மெடிசன் ஸ்டோரில் வந்து எக்கச்சக்கமாக தான் ரேட் இருக்கும். அதுலேயும் ஸ்கின் கேர்னும் போது நான் வந்து ஹேருக்கு பார்க்க வந்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே கேட்டாங்க. நான் வந்து பாதி வாங்கிட்டு பாதி வாங்கலை. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவார். சரியாக வாங்க சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன், அதை ஸ்கிப் பண்ணிடுறேன், தூக்கி போடுறதுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லி திட்டுவார். அதனால் கரெக்டாக எல்லா மெடிசனும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவார். நான் வந்து இருக்கிற பிரச்சனையில் இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக வாங்கிட்டு மீதியை வந்து அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு சாப்பிட்லாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆல்ரெடி 2 தடவை ஃபோன் பண்ணிட்டா எங்கள் சின்ன ஒரு குட்டி எங்கள் பையனை ஸ்கூல் வந்து கூட்டிகிட்டு வர போகணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ் பசங்க தான் நின்றுட்டுருப்பாங்க. காலேஜ் எங்கேயும் இருக்குது, ஆனால் எல்லாமே இந்த பஜாருக்குள்ளே தான் இருக்கானுங்க. இங்கேருந்து நான் எங்கள் பங்காளி வீட்டு பையன் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். ஏன்டா அங்கே நின்றுட்டுருக்க, அவனுக்கு காலேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டேன். சிரித்தான். சரி போன்னு சொல்லிட்டு இங்கே இது இருக்குது பாருங்கள், இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுக்குள்ளே இருக்குது, ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். இதையுமே நான் பழைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்காரர் இங்கே பக்கத்தில் தான் ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறாங்க. வழியில் எங்கேயும் பார்த்துடக்கூடாது, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வீட்டுக்கு வர வழி தான் இது. நான் போகும்போது காமிச்சு இல்லையா, அந்த வழி பக்கத்தில் வீடு அதே இடம் தான். இந்த பக்கம் இது. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே குளமெல்லாம் இருக்கும். இங்கே வரைக்கும் ஊருக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக இருக்க மாதிரி இருக்கும். வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வரணும். இந்த இடத்துல வந்து ஏன்னா எல்லாமே இந்த நெல் விற்கிறவங்க, அது வந்து வியாபாரம் பண்ணுறவங்கலாம் இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க. இந்த கட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணுற கட்டை, அந்த பொருட்கள் ரெடி பண்ணுறது எண்ணெய், அதுக்கப்புறம் டைல்ஸ், இந்த சீட்டு, அந்த கடையெல்லாம் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இந்த இடத்துல க்ராஸ் பண்ணிவிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து அப்புறமா பசங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்ன உடனே சரி ஜூஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. வழியில் வரும்போது அங்கே வந்து ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் விற்பாங்க. ஆனால் ஐஸ்கிரீம் வாங்க டைம் இல்லை, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி செக் பண்ணி வாங்க டைம் ஆகும். அதனால் வந்து சரி போகலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் ஜூஸ் வாங்கிட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து மெடிசின்ஸு. இங்கே வந்தோடனே சரி பசங்களுக்கு ஒரு ஜூஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். பையனுக்கும் வந்து என்ன வேணும்னா அவன் கூழ் குடிக்கிறேன்னு சொன்னால் சரி குடிச்சிடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் தான். அதாவது நம்ம பஜார் போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம், இது வந்து நடு இடம்னு சொல்லலாம், பாதிக்கு பாதி. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து இன்னும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம் அப்படின்னு சொன்னால் ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், காலியாக தான் இருக்கும். அதனால் ஏன்னா அவன் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால இங்கேருந்து வீடு வந்து பக்கத்தில் எங்கேயுமே இருக்காது. கொஞ்சம் தூரம் போனால் அப்புறமா தான் வந்து வீடே இருக்கும். இங்கெல்லாம் காலிஃப்ளவர்லாம் இங்கே வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த வண்டியில். வியாபாரிங்க எவ்வளோ சொல்லி வாங்குறாங்கன்னு தெரியல. ஒரு காலிஃப்ளவர் வந்து இப்போ 25 ரூபான்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி. இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கப்புறம் 10 ரூபா 12 ரூபாயில் வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து 25 ரூபாயில் விற்கிறாங்க. நல்லா பெருசு. நார்மலாக வந்து இருக்கிறது வந்து 2 வந்து 30 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. இப்போ சீசன் வந்து பனிக்காலம் இல்லைங்களா, காலிஃப்ளவர் போயிட்டுருக்கிறதுனால இது வந்து சொசைட்டி, இந்த பால் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக வயல்வெளி அப்படின்னு வீட்டு பக்கத்தில். இங்கேருந்து வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிற வழி அந்த பாதி இடத்த வந்து என்ன பண்ணுறீங்களா, காலையில் வரும்போது ஊரோட எல்லாம் தாண்டி அங்கேருந்து வந்து மறுபடியும் இப்போ கிளம்பியாச்சு. இப்படியே வந்து வழி ஃபுல்லாக வண்டியில் வந்து வரும்போது ரொம்ப வந்து ரோடு நாஸ்தியாக இருக்கும் அந்த பக்கம்லாம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ரோட்லேருந்து கட் பண்ணி ஊருக்குள்ளே அந்த ரோட்டில் போகும்போது தான் ரொம்ப வந்து கரடி கொரடாக இருக்கும், ரொம்ப வந்து கரடு முரடாக இருக்கும். இப்போ இங்கேருந்து வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ தெரியுதுங்களா, இந்த இடம் தான் வந்து காலையில் வரும்போது இந்த ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி காட்டியிருந்தேன்ல, அந்த இடம். ஸ்கூல் வந்து நம்ம ஊருக்குள்ளேருந்து அந்த குளம்லாம் தாண்டி வந்த உடனே அந்த பக்கம். இங்கேருந்து வந்து ஊருக்குள்ளே வெளியிலேருந்து வந்த அப்புறமா இங்கேருந்து தலையில் துணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊருக்கு வந்து அதோட முடிஞ்சிருச்சு. நான் பெரியவங்க யாரும் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்கே இருக்க போகிறதில்ல. இந்த பக்கம் தூரமாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த இடம் வந்து திரும்பியாச்சு. அந்த இடம் திரும்பிட்டு இப்போ இந்த மாதிரி ரோடு, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வந்த அப்போ அந்த இடம்
கல்யாணம் அப்புறமா வந்தப்போ புதுசில் அந்த சின்ன ரோடுன்னு சொல்லி அது இந்த ரோடு தான், மண் ரோடு இருக்கும். அதில் வந்து வழியில் வரும்போது நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது 7 மந்த் ப்ரெக்னென்ட்டு, பெரியவன் வயிற்றில் இருந்தான். ரிசப்ஷன் வந்து கொடுக்கும்போது, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு 1 இயருக்கு மேலே கழிச்சு தான் வந்தோமே ஒடிஷாவுக்கு. அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் உடனே வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒரு 5 மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து 1 வருஷம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி. எப்படியும் சரி இப்போ எதுக்கு 6லாம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 7 மந்தில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் கழித்து தான் வந்து ஒடிஷாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தோம். அப்போ வந்து வரும்போது அந்த ரோடு ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். பாம்பெல்லாம் போயிட்டுருக்கோம் வழியில், அப்படியே பக்கத்துலேயே ஈஸியாக தெரியும். ரோட் சைட்லலாம் அவ்வளோ வந்து வண்டியில் போகும்போதே தெரியும், அவ்வளோ வந்து காடு மாதிரி இருக்கும். அதான் இப்போ வந்து ஊர் எல்லாம் வந்தாச்சு. இங்கேருந்து நிறைய குழந்தை இந்த பக்கம் ஊர் வந்து பக்கத்தில் இருந்து இப்போ வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அந்த வடை சுட்டு விற்கிறவங்க இங்கே வந்து வழியில் நின்றுட்டு இருந்தாங்க. வழியில் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து இந்த ரோட்டில் ஹஸ்பண்டும் நானும் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கட்டைப்பை வந்து வச்சுருந்தேன். அந்த வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வரும்போது ரொம்ப தூரம் வந்து அப்புறமா வந்து திடீர்னு யாரோ பின்னாடி வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுக்கிட்டே சைக்கிளில் வேகமாக வராங்க. நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்மளை கூப்பிடல போல், வேறு யாரையோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக வந்து, ஏன்னா இந்த ரோடு வந்து பொறுமையாக தான் இருக்குது, அதனால் பொறுமையாக தான் வர முடியும். ஹஸ்பண்டும் நானும் பொறுமையாக வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். நம்மளை யாருமே தெரியலைங்களே அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா ஒரு வேளை தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து யாருங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த பேகை வந்து கீழே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிள்லேயே வந்து அவ்வளோ தூரம் சேஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வயசானவங்க. பார்க்கும்போதே பரவாயில்ல, நமக்காக அவ்வளோ தூரம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் எந்த ஊர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க போனாங்க. நாங்கள் வந்துவிட்டோம். இது ஊர் எல்லாம் வந்துருச்சு. இங்கே தான் பசங்க டியூஷனுக்கு வருவாங்க தினமும் காலையில். இந்த வீட்டு பின்னாடி தான் அந்த பொண்ணு வந்து டியூஷன் எடுக்கிறா. இந்த ஊருக்குள்ளே வரணும். இங்கே வந்து நெல்லெல்லாம் அடித்து இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து பசங்க வந்து சைக்கிளில் வந்துடுவாங்க. அதனால் ஊர் வந்தவுடனே அப்படி துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து இங்கே பக்கத்துலேயும் கூட எங்களோட நிலமெல்லாம் இருக்காமா. எங்கள் மாமனார் வந்து சொல்லுவார், எங்கள் மாமியார் சொல்லுவார். மாமனார் வந்து மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இளந்தங்க மரத்தில் வந்து எல்லாம் இளந்தங்க அடிச்சிட்டு போகிறாங்க, நம்ம மரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மரம் தான், ஆனால் இடம் மட்டும் அப்படியே இருக்கும், யாரும் யூஸ் பண்ணலை, எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ கோயில் தெரியுதுங்களா, ஊர் கோயில். இது வந்து ஊர் குளம். இந்த குளம் தான் வந்து அங்கே தூர் வாரிட்டு இருக்காங்க. அது பார்த்தாலே தெரியும். அங்கே ஜேசிபி எல்லாம் நிற்குது. நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா. இப்போ வீடு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தவுடனே சாவி வந்து ஆக்சுவலாக மாமனார் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வீட்டு எதிரில் பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க போல், குட்டி பசங்களுக்கு தடுப்பூசி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துகிட்டே இருந்ததுனால இவன் ஃபோன் எடுத்து பேசினான். நான் வந்து பேக் கொடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பையன் போய் சாவி வாங்கிட்டு வந்தான். எங்கள் மாமியார் வந்தாங்க. மாமியார் வந்து இந்த மாதிரி ரேஷன் கார்டில் பேர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வீட்டாண்டே வந்திருக்காங்க, போய் ஆட் பண்ணணும்னு சொன்ன உடனே நானும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிளம்புனேன். வீட்டுக்கு வந்த உடனே பேக் எடுத்துகிட்டு எங்கள் மாமியார் சொன்னதை கேட்டு டக்குன்னு ரெடியாகி பேக் எல்லாம் பீரோ ஓப்பன் பண்ணி பையன் வந்து பேரோலேருந்து அதை எடுக்க சொல்லிவிட்டு நான் வந்து உடனே எல்லாம் எடுத்து வச்சு எங்கேயுமே போகலை. எல்லாத்தையும் எடுத்து டக்குன்னு ரெடி பண்ணி நான் வந்து அங்கே கொண்டு போயிட்டு இப்போ கிளம்பணும். அங்கே போய் அவங்க அப்புறமா ரொம்ப ரஷ் ஆகிடுச்சுன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லிவிட்டு பேகை டக்குன்னு எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வந்து உடனே கிளம்பிட்டேன். ஏன்னா ரஷ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடும். அதோடு வந்து நிறைய கொஞ்சம் விஷயமும் இருக்குது. அதனால் பையனை வந்து நீ கதவை சாத்திக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட நீ கதவை சாத்திட்டு கிளம்பு, சாவி என்னை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே கிளம்பிட்டேன். இல்லையா தான், அதனால் நான் வந்து அப்படியே வந்து வந்துடுவேன். இந்த மாதிரி வந்து அந்த தலை ஃபுல்லாக துணியை நீளமாக போட்டுட்டு உள்ளே வந்தேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க இங்கே இருக்கவங்க, அதனால் பொறுமையாக வந்து உள்ளுக்குள்ளே போகணும். ஓரமாக போயிட்டு உள்ளே போய் கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க அவங்க வந்து இல்லைங்க, இது வந்து ரேஷன் கார்டு பேர் ஆட் பண்ணுறது இல்லை, ஆதார் கார்டு வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நினச்சிட்டு எங்கள் மாமியாருக்கு வந்து ஆக்சுவலாக டீட்டெயில் என்னென்ன தெரியலை. அவங்க வந்து சும்மாவே போய் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து புதுசாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். நான் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். இவங்க தான் வந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த லேடி, இந்த எல்லோ ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து நான் வந்து எல்ஐசி ஒன்று போட்டிருக்கேன், ஒரு ஃபண்ட் மாதிரி மந்த்லி வந்து 399 அந்த மாதிரி. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது 20 வருஷம் அந்த மாதிரி கழிச்சு காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது வந்து காசு கட்டி ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு. அதை கேட்டாங்க. நான் வந்து வரவே முடியலைங்க, ரொம்ப வந்து வேலையாக இருக்குது. இப்போ தான் வந்து சென்னை போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு பிஸியாகவே இருக்கேன், வர முடியல. இப்போ வேணால் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து இல்லை, நீங்கள் வந்து கொடுங்க, அங்கே இவங்க தான் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை காமிச்சு விட்டாங்க.
அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் கிளம்பி வந்தேன். வெளியில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து குளம். இப்போ மேலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து குளம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஸ்கூல், பசங்க படிக்கிற ஸ்கூல். அதுக்கப்புறம் வீட்டு எதிரில் வந்துட்டேன். பெரியவன் வந்து கரெக்டாக சாவி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தான். நான் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துடுன்னு சொல்லிட்டு நானும் ஏதோ ரேஷன் கடை தான் வந்து இத்தனை தடவை நம்ம சக்கிகோபால் போயிட்டு வரோம், ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் வந்து என் பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் விளையாட்டு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருந்தான். நான் நீ ஏன் அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை கேட்டதுக்கு, நான் சொல்லலை, தம்பி தான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரு வழியாக எல்லா மேலேயும் முடிச்சுது. இப்போ வந்து ஒரு 12 மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ணும். சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு இன்னொரு வீடியோ ஒன்று வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன், என்ன மெடிசன் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.